ஒரு நல்ல மனதுடைய அரசரின் ஆட்சியின் கீழ் மக்கள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். அந்த நாட்டில் எல்லா வளமும் இருந்தது. ஒரு நாள் அரசர் திடீரென ஒரு தீர்மானம் எடுத்தார். தூரமாக உள்ள வரலாற்று சிறப்புமிக்க இடங்களையும் புனித தலங்களையும் பார்வையிட வேண்டும் என்று எண்ணினார். மக்களுடன் நேரில் உரையாடவே நடைப்பயணமாக செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தார். அந்த நகரங்களின் மக்கள் அவரை பார்த்து மகிழ்ந்தனர். தங்கள் அரசர் நேரில் வருவது பெருமை என கருதினர். அவர் அளிக்கும் அன்பும் கருணையும் மக்கள் மனதை கொள்ளை கொண்டது. பல வார பயணத்திற்கு பிறகு அரசர் அரண்மனைக்கு திரும்பினார். மக்கள் வாழ்வை நேரில் பார்த்ததில் அவர் மகிழ்ந்திருந்தாலும் ஒரு விஷயத்தில் மிகவும் வருந்தினார். அது அவரது கால்களில் ஏற்பட்ட கடும் வலி. அவர் தாங்க முடியாமல் அமைச்சர்களிடம் கூறினார், இந்த பாதைகள் கடுமையாக இருக்கின்றன. கற்கள் நிறைந்த இந்த சாலையில் நடக்கவே முடியவில்லை. நம் மக்கள் எவ்வளவு சிரமப்படுவார்கள் என்று வருத்தமாக உள்ளது. மன்னர் உடனே உத்தரவிட்டார், நாட்டில் உள்ள எல்லா சாலைகளையும் தோளால் மூடுங்கள். அந்த உத்தரவை கேட்ட அமைச்சர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அப்படி செய்வதுனா ஆயிரக்கணக்கான மாடுகளை கொல்ல வேண்டியிருக்கும். மிகவும் செலவழிக்கும் திட்டம் இது. அப்போது ஒரு புத்திசாலி அமைச்சர் சொன்னார், அரசே, சாலையை தோளால் மூட வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக ஒரு ஜோடி தோல் காலணிகளை அணிந்தால் போதாதா? அரசர் அதில் ஆச்சரியப்பட்டார். அமைச்சரின் அறிவுத்திறனை பாராட்டினார். உடனே தனக்காக ஒரு ஜோடி தோல் காலணிகளை தயாரிக்க செய்தார். மேலும் மக்கள் அனைவரும் காலணி அணிய வேண்டும் என்று அறிவித்தார். உலகத்தை மாற்ற முயற்சிப்பதற்கு பதிலாக முதலில் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.